ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சுங்க. சரி வீட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தேன். கடலை மாவு, நெய் கொஞ்சம், எண்ணெய் இருந்துச்சு, சர்க்கரை இருந்துச்சுங்க. சரி செஞ்சிருவோமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. இது மைசூர் பாக்குலேயும் சேர்க்க முடியாது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானதுன்னு வைங்க. மொத்தமாக போட்டால் மைசூர் பாக்கு நான் பிளேட்டில் ஊற்றுனேன், தட்டையாயிடுச்சு. இதில் கலர்ஸ் எசன்ஸ் மிக்ஸ் பண்ணி தான் இந்த க்ரீன் கலரு, இந்த பேடா அந்த மாதிரிலாம் சொல்லி விற்கிறாங்கல்ல, இது தாங்க அது. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு டம்ளர் ஃபுல்லாக கடல மாவு அதை போட்டுட்டு, எண்ணெய் நெய் ஒரு 1/4 டம்ளரு, எண்ணெய் 1 டம்ளர் ஃபுல்லாக, வாசனை இல்லாத எண்ணெயாக இருக்கணுங்க. நான் ரேஷன் கடையில் கிடைக்கிற ஃபார்ம் ஆயில் தாங்க ஊற்றினேன். ஊற்றி நல்லா கலந்துடணுங்க மாவு பதத்துக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, அந்த மாவு அளந்த அதே டம்ளரில் 1/2 டம்ளர் சர்க்கரை, 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கலக்கணுங்க. அந்த கம்பி பதெல்லாம் எதுவும் இதுக்கு தேவை கிடையாதுங்க. நல்லா கிளறிட்டே இருக்கும்போது அந்த சைட்லெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பபிள்ஸ் வருங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அது என்ன ஆகும்னா நல்லா நுரைச்சி வரும். ஃபுல்லாக நுரையாக வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு, சைடில் எல்லாமே இது பண்ணி விட்டுட்டு, நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா கடலை மாவு, எண்ணெய், நெய் போட்டு, நெய் கூட ஆப்ஷனல் தாங்க. நெய் இல்லாட்டி எண்ணெய் ஊற்றியே செஞ்சிடலாம், எந்த வாடையும் இருக்காது, நல்லா சூப்பராக இருக்கும். சில பேர் கடலை மாவு வறுத்து தான் சேர்க்கணுன்னுவாங்க. நான் இதில் வறுக்காமல் தாங்க சேர்த்துருந்தேன். கடலை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன்ற அந்த ஸ்மெல்லே கிடையாது. சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. என் பாப்பாலாம் அம்மா கடையில் வாங்கினீங்களான்னு கேட்குற அளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது அப்படியே கிளறி இது பண்ணும்போது உண்மையாக அது எப்படி சொல்கிறது, ஜாலியாக செஞ்ச மாதிரி இருந்துச்சு அந்த வேலை. இன்னொன்றுங்க, நார்மலாக சமைக்கிறது எல்லாத்தையுமே கஷ்டமான வேலை தான். எனக்கு இந்த ஸ்வீட் செய்கிற இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு பிடிச்ச ஐட்டமில் நான் ரொம்ப விரும்பி செய்வேன் சாப்பிட்றதுக்காக. எண்ணெய் தடவி வச்சிடணும். ஸ்டார்டிங்லேயும் ஒரு இது நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த சூட்டோடு எடுத்து அதில் ஊற்றிட்டு ரெஸ்ட்டுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்தேன். ஏன்னா நான் ரொம்ப மொத்தமாக ஊற்றலை, தின்னாக தான் வந்திருந்தது. அதனால ஒரு 1/4 மணி நேரத்துலேயே அது ஆறிடுச்சு. ஆறும்போது லைட்டாக பீஸ் போட்டுருணுங்க. பீஸ் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அப்படியே எடுத்தால் உடச்சி ஒரு மாதிரி இதாகும்ல. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிட்டே பீஸ் போட முடியல, அதனால் ஃபோனை கீழே வச்சுட்டு பீஸ் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் அடியில் சூடாக இருந்ததுனால டக்குன்னு எடுக்க வரலைங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் மாவு மாதிரி உடையவும் இல்லை, கரெக்டாக இருந்துச்சு. நாக்கில் பட்டோன்னா கரைஞ்சி